நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெல்கம் டு தி டெலிஷியஸ் ப்ரோக்ராம் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்னைக்கு SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து செஃப் கோபிநாத் அவர் வந்திருக்காரு. ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டு குக் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் செஃப். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ இங்கே இன்க்ரீடியன்ஸ் இஸ் வெரி கலர்ஃபுல். நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கு. என்னதான் டிஷ்ஷு? ஓகே, நம்ம அடிக்கடி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சமைச்சு போர் அடிச்சுட்டு நினைக்கிறேன். அதனால் டுடே வி ஆர் கோயிங் டு மேக் எக்கை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஸோ பெரி பெரி டிராகன் எக். ஓகே. ஸோ பெரி பெரிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கன் மசாலா, ஸோ ஆஃப்ரிக்கன் சில்லி மசாலா. அந்த மசாலாவை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் ஆஸ் சைனீஸ் ஸ்டைல் டிராகன் ஸ்டைலில் கொஞ்சம் ஃபீரியாக ஸ்பைஸியாக ஒரு கிரேவி பண்ண போகிறோம். சூப்பர். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு எக்கை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ ஆயில், ஸோ ஆல்ரெடி எக்கை வந்து வேக வச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம். ஸோ கொஞ்சமாக ஆயில், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஸோ நெய்மை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பெரி பெரி பவுடர் வச்சுருக்கோம். திஸ் ஒன். யா. ஸோ we are going to add salt. கொஞ்சமாக உப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம எக்கை போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கை 1/2 கட் பண்ணியிருக்கிறோம். அதை ஜஸ்ட் வி ஆர் டிப்பிங் இன் டு த மசாலாஸ். SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஆஸ் வெல். செஃப், இப்போ மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் வந்து நம்ம SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் எந்த அளவுக்கு ஆஃபனாக இருக்கும்? ஒன்ஸ் நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. லைக் SRM தாண்டி SRM கூடவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு அஃபிலியேஷனோட ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. இதை தாண்டி நேஷனல் கவுன்சில்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டட் ஒன். அண்ட் இதை தாண்டி கிராஃப்ட் கோர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ஸுக்குமே ஒவ்வொரு வகையான கோர்ஸ் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் இயரில் போவாங்க, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி கோயிங் டூரிங் தேர்ட் இயர்ஸ். ஸோ எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 months கிட்ட இருக்கும். ஸோ மினிமம் 3.5 to 4 months ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங் இருக்கும். அங்கே தான் ஸ்டூடெண்ட் நல்லா கற்றுப்பான். வாட் இஸ் த ரியல் சினாரியோ ஆஃப் ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு நல்லா கற்றுக்கிற ஏரியாவே ஹோட்டல்ஸ் தான். ஸோ தட் இஸ் வை வி ஆர் காலிங் இட் அஸ் எக்ஸ்போஷர். அங்கே தான் ரியல் ட்ரைனிங் கிடைக்கும். இது எந்த இயரில் அவங்க போக ஆரம்பிப்பாங்க? ஸோ அதான் ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கு ஒவ்வொன்றா இருக்கும். ஸோ சில பசங்களுக்கு செகண்ட் இயரில் போவாங்க, சில பசங்க தேர்ட் இயரில் போவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸு. தட் இஸ் த ரியல் லேர்னிங் டைம். எக்ஸாக்ட்லி. எக்கை கோட் பண்ணியிருக்கோம், பெரிய பெரிய மசாலாவோட கோட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணி இல்லைனா பேட்டரில் டிப் பண்ணி வி ஆர் புட்டிங் இந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டுட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். That's the task for today. ஆமாம். ஸோ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. ஆமாம். ஸோ பேட்டர் மைதா, கார்ன்ஃப்ளவர், தண்ணி. ஸோ பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வைக்கிறோம். லைட்டான ஒரு கோட்டிங் தான். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸில் ஜஸ்ட் ஜென்டலாக க்ரம் பண்ணுறோம். ஸோ சில நேரம் பார்த்தீங்கன்னா எக்கு போடும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். வெடிக்க ஆரம்பிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு டூத் பிக் இருந்துச்சுன்னா எடுத்து போக் பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு ஓட்டை போட்டால் அது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. இது ஒரு நல்ல டிப். ஆமாம், கரெக்டு தான். இதை நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கிறிஸ்பியாக வரணும்னு இன்னொரு டிப்ஸ் கூட சொல்கிறேன். ஸோ இது மாதிரி வாட் எவர் பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணுற ஃபுட்டெல்லாம் டேரெக்டாக உடனே ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சாலே போதும். இட் பிகம்ஸ் வெரி ஃப்ரோசன், ஃப்ரீஸ்ட் அப் ஆயிரும், ரிஜிட் ஆகிடும். எக்ஸாக்ட்லி, ரிஜிட் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா இல் ஃபீல் தட் க்ரன்ச்சினஸ். அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சில நேரம் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு அரைப்பாங்க. ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு அரைச்சிட்டு அந்த மிக்சரை உள்ளே ஆட் பண்ணும்போது இட் வில் பிகம் மோர் ரிச். ஃப்ரீஸ்ட் ஆயிடுச்சுன்னா இட் வில் பிகம் மோர் கிறிஸ்பியாக. ஸோ இதுக்கு ஒரு சாஸ் நம்ம ரெடி பண்ணணும். ஆமாம், சாஸ் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு லைட்டாக பர்ஸ்ட் ஆகிற சவுண்ட் கிடைக்குதா? ஆமாம். ஸோ தெர் இஸ் ஏன்னா எக் வந்து காம்பேக்டாக இருக்கும். தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் வெடிக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் பச்சை மிளகாவில் முழு பச்சை மிளகா உள்ளே போடும்போது வெடிக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கீரி போடுவாங்க. அதே மாதிரி தான் இது மாதிரி ஹோல் எக்கை போடும்போது டூத் பிக் வச்சு லைட்டாக போக் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கை சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்.
ஸோ நம்ம டிஷ்ஷோட நேம் டிஷ்ஷோட நேம் பார்த்தீங்கன்னா பெரி பெரி டிராகன் எக். ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக வி ஆர் கோயிங் டு மேக் அ சைனீஸ் சாஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஹோல் ஜிஞ்சரும் ஹோல் கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கார்லிக், இந்த டிராகன்னாலே சைனீஸ் அவங்களோட டச் இருக்கணும். ஆமாம், அது கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆனியன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஆனியன்ஸ் ஃபேன்சி கட். So to make it a spicy, little bit spicy, we are adding a green chilli, பச்சை மிளகா. நம்ம ஊரில் எப்படி நார்தர்ன் இந்தியா, சதர்ன் இந்தியா, ஈஸ்டர்ன் இந்தியா இருக்கோ அதே மாதிரி சைனாவில் பார்த்தீங்கன்னா there are different regions. கேண்டனீஸ் ரீஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேண்டனீஸ்னு ஒரு ரீஜன் இருக்குது. ஸோ நார்மலாக ஹோட்டலுக்கெல்லாம் போட்டால் யூல் பி ஃபைண்டிங் ஷெஷ்வான் ஃபுட்ஸ் அண்ட் ஆல். ஷெஷ்வாங்கிறது இட்ஸ் நேம் ஆஃப் ரீஜன். ஹுனூன் ஒரு ரீஜன் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரீஜன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ ஆனியன் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிகாஸ் ஆஃப் சைனீஸ் குசைன். ஸோ இது கூடவே நம்ம மல்டிபிள் கலர்ஃபுல் கேப்சிகம் வச்சுருக்கிறோம். ஆட் பண்ணிடலாம். ஆமாம், ஸோ கொஞ்சமாக சால்ட் போட்டு we are allowing the vegetables to cook. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம் so that it cooks a bit faster. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகம் நல்லா ஜென்டலாக அழகாக குக் ஆகிருக்கு. இது கூட நம்ம ஏஷியன் ஃபுட்ஸுக்கெல்லாம் ஆட் பண்ணுற 3 மேஜிக்கல் சாஸ் இருக்குது. சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் அண்ட் ஆல். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண போகிறோம். சோயா ஸோ அவுட்புட் கலர் பிளாக்காக வேணும்னா we can dominate with black color. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ரெட் கலர். ஸோ we are dominating with more of tomato ketchup. சில்லி, ஸோ கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ், அது கூட கெச்சப், அதுக்கு கூட கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணுறோம். ஸோ அதர் தேன் மசாலாஸ் தே யூஸ் சாஸ். ஆமாம், ஸோ இது செமி கிரேவி டைப்பில் இருக்குமா செஃப் இல்லை எப்படி? ஆமாம், செமி கிரேவியில் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் டைல்யூட் பண்ணி உள்ளே ஊற்ற போகிறோம் ஸோ தட் இட் பிகம்ஸ் திக்கன். ஸோ கார்ன்ஃப்ளவர் இருக்குது, கார்ன்ஃப்ளவரை டைல்யூட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணால் செமி கிரேவியாக ஆயிடும். கொஞ்சம் நல்லா திக்காகிடும். ஆமாம், இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் as well as பெரி பெரி மசாலா. ஸோ தட்ஸ் இட். ஸோ செசமி சீட்ஸ் நம்ம லாஸ்ட்டாக பிளேட்டிங் ஆட் பண்ணுவோமா? ஆமாம், ஸோ கீழே பேஸில் we are putting a gravy. அது சாஸை ஊற்றுறோம். அதுக்கு மேலே we are keeping the egg. டெலிஷியஸ் பெரி பெரி டிராகன் எக் ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷா, நல்லா சூடாக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அல்டிமேட், லைக் அந்த கிறிஸ்பினஸ், பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு. ஆமாம், இன்னைக்கு எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து செஃப் கோபிநாத் அவர் வந்திருந்தாரு. செம்மையான ஒரு டிஷ் வந்து சமைச்சு கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லான டிப் வந்து கொடுத்துருந்தாருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நாங்கள் உங்களே சந்திக்கிறோம். Until then, it's Tata bye bye from Brinda and Chef Gopinath signing off. நீங்க பார்த்துட்டு இருந்தது எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். வணக்கம்.